பல குடும்பத்தில் இந்த ஒரு பழமொழியை பொதுவாக பேசுவாங்க. அது என்னன்னா, ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம். இதோட பொருள் எப்படி இருக்குன்னா, ஒரு கட்சிக்காரனோ இன்னும் கட்சிக்காரனோ சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா, நடுவில் இந்த ரெண்டு கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணாதவன் இந்த ரெண்டு கட்சிக்கும் எதிரியாக இருக்கிறவனுக்கு கொண்டாட்டமாக இருக்குமா. ஏன்னா எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிற இவன் ஒரு பேமானி, உனக்கு பதவி கிடைச்சும் இதெல்லாம் செய்யாது நீ ஒரு பண்ணாட, நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இந்தியரோட வாழ்க்கையும் தமிழரோட வாழ்க்கையும் இந்துக்களோட வாழ்க்கையும் மாற்றி அமைச்சிட்டீங்க, ரெண்டு பேர் தேவையில்ல சொல்லிட்டு ஒரு கூட்டம் நின்று கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்குமா. இப்படி தான் அதோட பொருளாக இருந்துச்சு. இந்த பொருள் இந்த பழமொழியும் கால ஓட்டத்துக்கு அதோட பரிணாம வளர்ச்சியில் மாற்றி 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 தான் கொண்டு வந்து கடைசி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பழமொழியாக மாறி இருக்கு. ஆதி தமிழர் இதை யூஸ் பண்ணும்போது இந்த பழமொழியை இப்படி யூஸ் பண்ணவே இல்லை. அதே நேரத்தில் ஆதி தமிழர் நம்ம பாட்டன் முப்பாட்டன் செய்யோன் இவங்களுக்கு மேலுக்கு இருக்கிறவங்களாம் ஒரு வாழ்வியல் நெறி இருந்துச்சு. தமிழர் என்ற ஒரு வாழ்வியல் நெறி இருந்துச்சு. பிறகு இந்த வாழ்வியல் நெறியை செம்மப்படுத்துறதுக்காக முனிவர்கள், அதுக்கப்புறம் ஞானிகள், அதுக்கப்புறம் சித்தர்கள் இவங்களோட வழிபாட்டை தத்தெடுத்துக்கிட்டாங்க. இவங்களோட வழிபாட்டு மேம்பட்டு இருக்கிற வழிபாடு என்னன்னு சொன்னோமா, சைவ நெறி. பிறகு அதுக்கப்புறம் அதிகமாக தமிழ்நாட்டில் பரவி வந்தது வைணவ நெறி. இது கூடவே கௌமாரம், கணபதியம், சத்தியம், அதுக்கப்புறம் இந்த இன்னொரு நெறி இருக்குது. இந்த 6 நெறியும் புழங்கி தான் வந்துச்சு தமிழ்நாட்டில். அப்போ சில குடும்பத்தில் இந்த ஒரு விஷயத்தை மென்மையாக எடுத்து செய்வாங்க. அதாவது இதுதான் என்னோட உச்சக்கடவுள்னு சொல்லிட்டு வணங்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு குடும்பத்தில் அந்த மாதிரி வணங்கிட்டு இருப்பாங்க. அதனால இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற விஷயம் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு விட்டு வெளியே வந்துருச்சுன்னு வச்சிங்கன்னா இந்த பிரச்சனை தெருவுக்கு வரும்போது ஒரு பெரிய சண்டையாக வந்துடும். நான் பெருசா நீ பெருசா, என்னோட தான் பெருசு, என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணி வந்துக்கிட்டுச்சு. அப்போ சித்தரும் முனிவரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஊருக்குள்ள 2 இனம், 2 மதம், 2 விஷயம் அதாவது 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு 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 வாழ்வியல் முறையில் போய்ட்டு அதை மாற்றி அமைக்கலாம். அதுக்கு பேர் தான் பழமொழியாக கொண்டு வந்தார். ஊரு 2 பட்டால் கூத்தாடிகளை கொண்டு ஆடு. திருவள்ளுவர் பாஷையில் பார்த்தோமா, அந்த 7 அடி வார்த்தையை கொஞ்சம் கடினமான தமிழில் இருக்கும். அது உள்ள பூந்து அலசி ஆராயும் போது தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஆனால் இந்த முனிவரோ இந்த சித்தரோ இந்த யூஸ் பண்ண இந்த தியோரி எப்படின்னா, ஒரு ஊருக்குள்ள 2 பார்ட்டிஸ் சண்டை போட்டாங்கன்னா ஒரு கூத்தாடி, அதாவது கூத்தாடிகளை கொண்டு ஆடு, கூத்தாடிகளை வச்சு இவங்க 2 பேர்த்தையும் இணைய வைக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோமா, ஒவ்வொரு ஊரில் முனிவரோ சித்தரோ தெய்வத்தோட கதைகளை புகற்ற போனாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊர் வழியாக போகிறாரு. ஐயா நீங்கள் இந்த ஊர்லேருந்து வரீங்க, நான் இந்த ஊர்லேருந்து வரேன். ஐயா இந்த ஊரில் இருக்குது என்னென்ன சிறப்பு இருக்குது சொல்லுங்கய்யா. இந்த ஊரில் சிவனோட கோயில் இருக்குது, சிதம்பரத்துலேருந்து வரேன். சிதம்பரோட கோயில் எப்படின்னா, சிதம்பரத்தில் நடராஜர் இப்படி நடமாடினாரு, அந்த போட்டியில் தோல்வி அடைஞ்ச தில்லை காளியம்மன் எங்கே போனாங்க, இப்படி கதைகளை கேட்கும் போது அவங்களுக்கு கூஸ்பாமாக இருக்கும். ஸோ இந்த சாமி கதையில கேட்க 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 அந்த விஷயம் மனசுக்குள்ள பதிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு ஞானியும் ஊரை விட்டு ஊர் போகும்போது ஒருத்தர் சைவத்தை கொண்டு வருவாரு, ஒருத்தர் கௌமாரத்தை கொண்டு வருவாரு, ஒருத்தர் வைணவத்தை கொண்டு வருவாரு. அப்படி அவங்களோட கதைகளை கேட்க கேட்க இந்த தமிழர்கள், ஆதி தமிழர்கள் அவங்க மனசுக்குள்ள என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஓகே இதெல்லாம் நம்மளோட முன்னோரோட கதைகள், இதெல்லாம் நம்ம வழிபாட்டோம் சொல்லிட்டு தலைமுறை தலைமுறையாக கொண்டு வந்துருந்தாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் என் சாமி பெருசா வான் சாமி பெருசா வரும்போது சண்டை நடக்கும். ஊரில் சண்டை நடக்கும்போது ஒரு பெரிய பிரளயமாக நடக்கும். வெட்டிக்கிட்டு சாவாங்க, குத்திக்கிட்டு சாவாங்க, குடும்பத்தெல்லாம் அழிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வழிபாடு தளம் இருந்துச்சுன்னா அந்த வழிபாடு தளத்தை அழிச்சிருவாங்க. ஸோ அது தமிழ்நாட்டு இப்போ வரைக்கும் இருக்குது. சைவருக்கும் வைணவருக்கும் நடக்கிற ஆதி சண்டைகள் இன்னும் தான் இருக்குது, பல ஊரில் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இருந்த போதும் இந்த ஒரு விஷயத்தில் நம்மளாம் ஒரே ஒரே ஒரு தெய்வத்தை தான் வணங்கிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த தெய்வம் உச்சமாக இருக்குது. இந்த 6 வழிபாட்டில் போனோமா கண்டிப்பாக போயிட்டு அந்த தெய்வத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிற இந்த ஆதி சங்கராச்சாரியை கண்டுபிடிச்ச இந்த 6 எம்மதமும் சம்மதம்னு சொல்கிறாங்களே, அந்த பழமொழியும் தப்பு தான். என் மதமும் ஷண் மதம் சொல். ஷண் என்பது 6ன்னு அர்த்தம். என் மதம் இந்த 6 வடிவத்தில் எது இருந்தாலும் நம்ம உச்சக்கடவுளாக இருக்கிற இந்த ஆதி சிவனாக இருந்தாலும் சரி, இல்லை பெருமாளாக சரி, அங்கே தான் போய் அடையுதுன்னு சொல்கிற இந்த ஒரு கருத்தை மக்கள் மனசில் புகுற்ற ஆரம்பித்தாங்க. அப்போது ஒரு ஊரில் 2 பார்ட்டிஸ் அடிச்சுக்கிறாங்கன்னா அந்த பார்ட்டிஸை உட்கார வச்சு ஒரு மேடை போட்டு சாமி கதைகள், ஒற்றுமையாக இருக்கிற கதைகள், அரக்கனோட கதைகள், இந்த யாரெல்லாம் கொடுமை செஞ்சாங்களோ, மக்களை அலட்சியப்படுத்துனாங்க, மக்களை கொன்றாங்களோ, அப்படி செஞ்சு தெய்வம் வெளிப்பட்டு
தெய்வம் இதுக்கு ஒரு நிவர்த்தனை கொடுத்து அந்த முடிவுக்கு, அந்த பிரச்சனைக்கு முடிவு கொடுத்தாங்களோ அந்த கதைகளை சொல்லும் போது, அடடா இந்த சாமி இப்படி வந்து வதம் பண்ணியிருக்காங்க, ஐயா இந்த சாமியை வணங்கிட்டு இருந்தேன் நானு, இந்த சாமி வந்து நான் துச்சமா பேசினேன், இந்த சாமி மக்களை காப்பாத்திரு சொல்லிட்டு மனம் இறங்கி மன்னிப்பு கேட்டு ஊர் ஒத்துமையா இருக்கிறதுக்கு தான் ஒரு கூத்தாடிகளை தேவைப்படுச்சு. இந்த கூத்தாடுறதுக்குன்னு ஒரு ஒரு அணி இருப்பாங்க. அவங்க ஒரு ஒரு இனமா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, ராமரோட கதையை கேட்டுட்டு ராமரோட வேஷம் போடுவாங்க, சிவனோட கதையை கேட்டுட்டு சிவனோட வேஷம் போடுவாங்க, முருகரோட கதைகளை கேட்டுட்டு முருகரோட வேஷம். இப்ப சூரசமாரத்துக்கு அவங்க தான் வருவாங்க, நவராத்திரிக்கு அவங்க தான் வருவாங்க, மகா சிவராத்திரிக்கு அவங்க தான் வருவாங்க, பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க தான் வருவாங்க, ராமரோட விழாவா இருந்தால் அவங்க தான் வருவாங்க. இப்படி ஒரு வருஷம் முழுக்க இந்த கூத்தாடிகள் ஊர் ஊரா போயிட்டு கூத்தாடி அந்த மக்களை வந்து ஒன்றிணைப்பாங்களாம். அப்ப அந்த கூத்தாட்டத்தை பார்க்கறதுக்காக ஊர் மக்கள்லாம் திரண்டு வந்து உட்காந்துருக்கணும். அந்த கூத்தாடுற கதைகளை பார்ப்பாங்க, நெறிகளை பார்ப்பாங்க, பாஷைகளை பார்ப்பாங்க. ஓ சாமி இப்படி பேசுது, சாமி இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க சொல்லிட்டு அப்போ உள்ள தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளஸ் என்னது ஸ்பிரிச்சுவல் எடிகேஷன் சொல்றாங்களா, இந்த தத்துவம், வாழ்வியல் தத்துவமும் தெய்வத்தோட தத்துவமும் வந்து இப்படி தரை போட்டு கூத்தாடிகள் பண்ணி தான் பண்ணாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம கூகுளில் செக் பண்ணலாம், இல்லாட்டி யூடியூப்ல செக் பண்ணலாம், இந்த வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், புக்கத்தை படிச்சுக்கலாம். அப்போ உள்ள காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது, அந்த வசதியும் கிடையாது. அங்கே இருக்கிற தமிழர்களும் சரி, பழமையான தமிழர்கள் படிக்கிற வசதி கிடையாது. அப்போ என்ன செய்வாங்க, இந்த நாடகத்தை பார்த்துட்டு அவங்க மைண்ட்ல ஏற்றிக்கிறாங்க, இப்படி தான் சாமி வதம் படிச்சு, இப்படி தான் சூரசம்ஹாரம் நடந்துச்சு. அப்போ இந்த கூத்தாடிகள் வந்து எவ்வளோ முக்கியமான அம்சம்னு அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஊரில் உள்ள மக்கள் சொல்லும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலும் பகுதியில் இந்த கூத்தாடுற கலைகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ மலேசியாவில் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 1996 வரைக்கும் அந்த கூத்தாடி கலைகள் இருந்துச்சு. ராமனை வேஷம் போட்டுருவாங்க, ராவணன் வேஷம் போட்டுட்டு செய்வாங்க. இந்த கதைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் கால ஓட்டத்தில் திருவிழாவில் வந்து டான்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. பிறகு திருவிழாவில் ஸ்டேஜே போடுறதில்ல, பாடல்லாம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இப்போ அறவே இல்லை. திருவிழாவில் இது போட்டால் சண்டை வருதுன்னு வர வாசி சில கோயில்காரங்க இந்த ஒரு விஷயத்த வந்து கையாள மாட்டாங்க, அப்படி விட்டுறாங்க. அந்த கலைகளும் அப்படியே இறந்து போச்சு. ஸோ மெய்யான பழமொழி அதுதான், ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடிகளை கொண்டு ஆடு. இவ்வளவு முக்கியமான ஒரு அம்சத்தை நம்ம வாழ்க்கையில புகுற்ற பார்த்தாங்க. அது வந்து ஒரு தலைமுறைக்கு அந்தாண்ட வந்து செயல்படுத்தவே முடியல, அப்படியே காலத்தோட அழிஞ்சு போயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு அந்த கூத்தாடுற கலைகள், இந்த கலைகளில் எங்கேயாச்சும் இருந்தாங்கன்னா, யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்க. அவங்களோட கதைகளும் அவங்களோட விஷயத்தையும் அவங்களோட ஸ்ட்ரகிளும், எப்படி இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, எப்படி ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இந்த திருவிழாவில் நாடகம் போடுறாங்களே அவங்கள நான் சொல்கிறேன். அவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட கண்டென்ட் செஞ்சு மக்கள்கிட்ட விழிப்புணர்வை கொண்டு வரேன். ஏன்னா தமிழ்நாட்டிலேயே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது, நம்ம நாட்டில் அறவே இல்லைன்னு சொல்லலாம். இந்த வேளையில் இந்த பதிவு பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பி சேஃப். நன்றி.